வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக குடத்தை எடுத்துகிட்டு கீழே போகிறாங்க. மனசே கேட்கல நம்ம நிவினுக்கு. நிவின் பார்த்துட்டு ஐயோ காவேரி வெயிட்டு தூக்கக்கூடாதே, இங்கே யாரும் எதுவும் தெரியாமல் அனுப்புகிறாங்களே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே நிவின் போகிறாரு. இதை பார்த்துட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. யமுனாவும் பின்னாடியே போகிறாங்க. காவேரி என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னோடனே, இல்லை நிவின் தண்ணி எடுத்துகிட்டு யாராவது மேலே ஏறுவாங்களா, உனக்கு என்ன ஆச்சு, எல்லாரும் தெரியாமல் சொல்கிறாங்க, நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னோடனே, சாரி நிவின் அப்படின்றாங்க. உன்னை ஓடி வந்து தூக்குறாருங்க பாரு, எக்காரனை கூட நீ வெயிட்டு தூக்கக்கூடாது, அதுவும் 3 மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும், இது கூட உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சமைய திட்டுறாரு. இல்லை நிவின், அம்மா ஏதாவது அவங்க தப்பாக நினைக்கிறதுக்காக நீ செய்யாத வேலையெல்லாம் செய்யக்கூடாது, புரியுதா இல்லையா, கூட கூடாது அப்படி சொல்லிட்டு அவர் தூக்கிட்டு வேணா நிவின் சொன்னால் கேளுங்க, தப்பாக நினைக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வா அப்படி சொல்லிட்டு அவர் குடத்தை தூக்கிட்டு வராரு. குடத்தை தூக்கிட்டு வரதை பார்த்துடுறாங்க. யமுனாவில் தாக்கே முடியல. காவேரி அக்காவுக்கு வலிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு குடத்தை தூக்கிட்டு வரீங்களா, அந்தளவு ஆகிடுச்சா 2 பேருக்குள்ளேயும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து முறைக்கிறாங்க. யமுனா பார்த்துட்டு அப்படியே வந்து என்ன பண்ணு தெரியாமல் காவேரி தவிக்கிறாங்க. அப்படியே பார்த்து யமுனா அப்படியே அவங்க அக்காவை முறைச்சி அப்படியே பார்க்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல காவேரிக்கு. நிவின் சொன்னால் கேளுங்க அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் தேவை, நான் தான் வைப்பேன். ஏன் தம்பி இந்த வேலையை நீ செய்கிறீங்க, காவேரி செய்ய மாட்டாளா, எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை தூக்கி ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டா, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் அவள் பண்ணிவிடுவா, எத்தனை கூட வேணாலும் தண்ணி எடுப்பா அவெல்லாம், அதுக்கெல்லாம் இது பழக்கப்பட்ட வேலை தான் தம்பி, நீங்கள் எதுக்கு சிரமப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வைக்கிறீங்க. என்னடி தம்பிக்கிட்ட கொடுத்துட்டு நீ சும்மா நிற்கிறீங்க, இல்லைம்மா நான் வேணான்னு தான் சொன்னேன், வேணான்னு சொன்னப்போ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து வைக்கிறேன், உனக்கு இது கூட நோவுதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அது இங்கே காவேரி எதுவும் சொல்லாதீங்க, நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்கிறாரு. உடனே வந்து இதெல்லாம் பார்க்குற யமுனாக்கு அப்படியே வயிறாக எரியுது, பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு காவேரி, இதுக்கப்புறம் நீ தான் வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கணும், அக்கா செய்கிற மொத்த வேலையும் நீ தான் செய்யணும், சும்மா வந்து ஏதாவது சாக்க சொல்லி வேலை செய்யாமல் இருந்து பாரு இருக்கும் உனக்கு அப்படின்றாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற நிவினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்து எல்லோரும் கிளம்புறாங்க. அப்போ நிவின் வந்து சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிளம்ப பார்க்குறேன். நிவின் வந்து காவேரியை பார்த்து நிற்கிறாரு. கிளம்புறீங்களா அப்படின்றாங்க. கிளம்புறேன் அப்படின்னா, யமுனா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு உன் படிப்பை பற்றி அப்படி சொல்ல வராங்க. இப்போது நான் பேசுறதுக்கு டைம் இல்லைக்கா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா மூஞ்ச காட்டிட்டு போகிறாங்க. அதெல்லாம் பார்க்குற காவேரிக்கு மனசு வருத்தமாக இருக்குது. அடுத்து வந்து நிவின் வந்து காவேரி பத்திரமா இரு காவேரி, சொன்னால் கேளு காவேரி அப்படின்றாரு. சரிங்க நிவின் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே என்ன பேச்சு இருக்குது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்க்குற காவேரி அப்படியே வருத்தப்படுறாங்க. எவ்வளோ இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாளே, நிவின்கிட்ட பேசக்கூட அப்படியே ஓவராக தப்பாக நினைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வேலை சொல்கிறாங்க நம்ம காவேரிக்கு. அவங்களால வேலையே செய்ய முடியல வீட்டில். அப்பளம் வறுக்கும்போது அப்படியே வந்து அவங்களுக்கு வந்து முடியல, அப்படியே திணறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வேலையும் அவங்களால செய்ய முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியலாமல் அவஸ்தைப்படுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம குமரன் வந்து பழங்கள்லாம் நிறைய வாங்கிட்டு வராரு வீட்டுக்கு. வாங்கிட்டு வந்து என்னப்பா இவ்வளோ பழம் வாங்கிட்டு வந்திருக்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. பின்ன என் பொண்டாட்டிக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாரு. காவேரி வந்து ரொம்ப பசிக்குதே, ஒரு மாதிரி இருக்கே, சரி ஒரு இவ்வளோ பழம் இருக்கே, ஒன்று சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அந்த பழத்தை எடுத்து வாயில் வைக்க போகிறாங்க. உன்னை பாட்டி வந்து ஏண்டி உனக்கு அறிவு இருக்கா கொஞ்சமாவது அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன பாட்டி அப்படின்னோடனே, பின்ன அவளுக்காக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கான் குமரன், உனக்கு இப்போ ரொம்ப முக்கியமாகிடுது சாப்பிட்றது, உனக்கு என்ன வந்தது, நம்ம ஏதோ ஒன்று சாப்பிட்டுனா போச்சு, புள்ளத்தாச்சி பொண்ணு நல்லா சாப்பிட வேணாம், அதெல்லாம் எடுக்காத, முன்ன வீட்டில் வேறு எதாவது இருந்தால் எடுத்து சாப்பிடு போ, ஏதாவது சாப்பிடாமல் இப்படி பண்ணிகிட்டு இருக்கா, அந்த பழங்கள்லாம் அவன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கான் கங்கா காக்கா அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னே, சாரி பாட்டி அப்படி சொல்லிட்டு பழத்தை வச்சுட்டு மனசு கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே போகிறாங்க காவேரி. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, அவளும் ஒன்று எடுத்து சாப்பிட்டுவேன், எடுத்து சாப்பிட்றத பற்றி ஒன்றும் இல்லை, வந்தோடனே எடுத்து சாப்பிட்ணுமா, முதல்ல அவளுக்கு ஆசையாக வாங்கினது அவள் தானே சாப்பிட்ணும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு மனசு வருத்தப்படுறாங்க காவேரி. அவங்களால தாங்கிக்கவே முடியல. இங்கே வந்து பார்த்து கங்காவை கவனிக்கிறாங்க வீட்டில் உள்ளவங்களாம். காவேரி கண்டுக்கிறதே கிடையாது, காவேரிக்கு எதுவும் கொடுக்கறதும் கிடையாது. அவங்களே வந்து மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்காங்க காவேரி. இந்த நிலைமையில் காவேரி யோசிக்கிறாங்க, நம்ம குழந்தைக்கு வந்து நம்ம வந்து எந்த மாத்திரை மருந்து எதுவுமே வாங்காமல் இருக்குமே, டாக்டர் சொன்னாங்களே எல்லாம் எழுதி தரேன்னு சொல்லிட்டு, ஐயோ நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷனே வாங்கிட்டு வரலையே அப்படி சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. முதல்ல போயிட்டு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வாங்கிட்டு வந்துடணும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க காவேரி. அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு, என்னடி நீ இப்படி இருக்க அஜாக்கிரதையா குழந்தை விஷயத்தில், முதல்ல போய் அதை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னோடனே, சரிடி நம்ம நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. குமரன் பார்த்து செய்கிறத பார்த்துட்டு வந்து காவேரி வந்து விஜய்க்காக ஏங்க ஆரம்பிக்கிறாங்க. விஜய் நினச்சி பார்க்குறாங்க. விஜய் பண்ணது, அவங்க கூட இருந்தது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் எப்போ வருவீங்க விஜய் சொல்லுங்கள், என் கூட இருந்து எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு விஜய் நினச்சி மனசு ஏங்கி தவிக்கிறாங்க காவேரி.